இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனை பத்தி தான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த செமஸ்டர் எக்ஸாமை பத்தி நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கு. அது என்னென்ன குழப்பம் அப்படி பாத்தீங்கன்னா, சார் இப்போ எக்ஸாம் வந்து எந்த ஆர்டர்ல எக்ஸாம் வரும் சார், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எது வரும், செகண்ட் எக்ஸாம் எது வரும், அதை அப்படி சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சார் எக்ஸாமுக்கு இடையில லீவு வருமா சார், விடுமுறை வருமா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் இப்ப இருந்து தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், லாஸ்ட் டைம்ல எப்படி சார் படிக்கிறது, எக்ஸாம் டேட் ரொம்ப கம்மியா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நீங்க வந்து அந்த பயத்தை போக்கி எப்படி நம்ம படிக்கணும் அதை பத்தியும் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க எக்ஸாம் வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இதை பத்தி எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழேயும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்ல வரும் அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இது வந்து கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு முதல் நாள் திரும்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதல் விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சார் எக்ஸாம் வந்து எந்த ஆர்டர்ல வரும் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த 4 வருஷம் எக்ஸாம் வந்து எந்த ஆர்டர்ல நடத்திருக்காங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வரப்போற செமஸ்டர்ல எப்படி கேட்பாங்க அப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் இந்த லாஸ்ட் 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல எக்ஸாம் நடந்திருக்கு அதை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. சரிங்களா? செகண்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும், இது செகண்ட் எக்ஸாம் நடந்திருக்கு. தேர்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும். ஃபோர்த் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி. லாஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் நடந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மாறி வந்துச்சு. என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்வி உளவியல் வந்துச்சு. ஒரு செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம் வந்து இந்த கற்றலும் கற்பித்தலும் வந்துருச்சு. தேர்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வி வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் மாத்தி கேட்கறாங்க. அது நமக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்த பிறகு தான் எது கரெக்ட் தெரியும். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இந்த ஆர்டர் தான் வந்திருக்கு. இந்த 2 எக்ஸாம் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சில டைம்ல மாத்தி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, சார் எக்ஸாமுக்கு இடையில லீவ் வருமா சார் அப்படி சொல்லி கேட்குறீங்க. நல்லா கவனிச்சுங்க. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு லீவு வரவே வராது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமும் கண்டினியூஸா தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. இடையில ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சு, இல்ல சண்டே வந்துச்சு, இடையில சண்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லீவ் வரும். மற்றபடி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் வியாழன் அந்த 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 இதில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இடையில சண்டே வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு லீவ் வரும். பட் உங்களுக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தான் இருக்கும், இடையில லீவு வராது. சரிங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சார் எக்ஸாம் எப்போ வரும் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேல 21ஆம் தேதிக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நமக்கு எக்ஸாம் டைம் டேபிளோட எப்போ வருதோ அப்போதான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ எக்ஸாம் அப்டேட்டை பத்தி இப்போ வரைக்கும் அந்த டைம் டேபிளோட சர்க்குலர் வந்து வரவே இல்லை. சரிங்களா? ஓகே சார், இந்த கடைசி நேரத்துல படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த கடைசி நேரத்துல படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் முதல் குழப்பம், எந்த சப்ஜெக்டை படிக்கணும் அது குழப்பமா இருக்கும். ரெண்டாவது நமக்கு டைம் கம்மியா இருக்கே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சரி நம்ம படிக்கலாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அட்டவணை ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு படிக்கலாம் பார்த்தா அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா கம்மியான டைம் ஒரு கால அட்டவணை போட்டோம்னா நம்ம படிக்கும்போது இன்னொரு சப்ஜெக்ட் ஞாபகம் வரும்,
5 சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் ஒரு பயம் வரும், இந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸாம் டேட் எப்போ வருமோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை எல்லாம் மைண்டில் வச்சா கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சுங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்படியோ ஓடிட்டுருக்கு. ஆனால் நல்லா கவனிச்சுங்க, செகண்ட் செமஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும், ஓனா எழுதுற மாதிரி இருக்காது. ரெண்டாவது செகண்ட் செமஸ்டர் நமக்கு கால இடைவெளி வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. பட் செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணால் பொறுமையாக நிதானமாக எல்லா போர்ஷனும் நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட் டைம் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்ச பிறகு இந்த கொஸ்டின் கேட்பாங்களோ, படிச்ச கொஸ்டின் கேட்காம விட்டுருவாங்களோ, படிக்காத கொஸ்டின் கேட்டுருவாங்களோ, அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். இந்த பயம்லாம் நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து முதல் வேலை நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் படிக்க அவசியம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தாவே போதுமானது. சரிங்களா? ஓகே, இப்ப லாஸ்ட் டைம் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 3 குழப்பம், ஒரு 3 பயம், 3 முக்கியமான விஷயம் மைண்ட்ல தோணிட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 விஷயம் என்ன சார் தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு எதனால குழப்பம் இருக்கிறது, இந்த லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு எதனால குழப்பம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பாடங்கள் அதிகமாக இருப்பதால் எதை முதலில் ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட் 5 யூனிட் இருக்கே, நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்ற ஒரு முதல் குழப்பம் ஃபர்ஸ்ட் இருக்கும். ரெண்டாவது குழப்பம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, கால அட்டவணையை பின்பற்றுவது கடினமாக தோன்றும். நீங்க படிக்க நினைப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க ஒதுக்கி இருப்பீங்க, பட் அந்த டைம்ல நம்மளால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பத்தின பயம். கடைசி டயத்தில் இருக்கவே இந்த இன்னொரு இப்போ 11ஆம் தேதிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11ஆம் தேதிக்குள்ள சொன்னா கூட நமக்கு இன்னும் 16 நாள் இருக்கு. இந்த 16 நாள்ல எப்படி படிக்கணும், 16 நாள் தானே இருக்கு அப்படின்ற ஒரு பதட்டம் ஏற்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நேரம் குறைவாக இருக்கிறது என்ற பயம். சரிங்களா? கம்மியான டைம் தான் இருக்கு, எப்படி படிக்க போறோம். இந்த 3 நல்லா கொஞ்சம், இந்த 3 பயம் இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சார், இந்த 3 பயத்தை எப்படி நம்ம போக்கணும், எப்படி சார் நம்ம படிக்கணும், அதை பத்தி நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுக்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அதிகமான சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா பார்த்தா நல்லா கவனிச்சுக்க. நீங்க வந்து இனி வரப்போற நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னாலும் 5 சப்ஜெக்டை மொத்தமா நீங்க எடுத்து மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதட்டம் ஏற்படும், உங்களால படிக்க முடியாது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்தையும் யோசிக்காதீர்கள். என்ன சார் அனைத்தையும் யோசிக்கிறார்கள்? எல்லாத்தையும் கேட்டா, சார் நீ ஒரு 11ஆம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சார், 5 சப்ஜெக்ட் இருக்கு சார், இப்படி எல்லாத்தையும் மொத்தமா மைண்ட்ல ஏத்துறீங்க. அப்படி ஏத்துறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பயம்தான் மிஞ்சும். இப்படி பயந்துகிட்டே பதட்டப்பட்டு இருந்தா தானா மைண்ட்ல ஏறிடுமா, தானா படிச்சிட முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம எப்படிதான் நம்ம தான் படிக்க போறோம், அது டைம் கூட இருந்தாலும் குறையாலும் நம்ம தான் படிக்க போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு படிப்போமே அப்படின்றதான் மைண்ட்ல ஏற்றுமே தவிர 5 சப்ஜெக்ட் இருக்கு, டைம் நம்ம கம்மியா இருக்கு அப்படி சொல்லி பதட்டப்படாதீங்க. சரிங்களா? அந்த பதட்டம் நம்மளை படிக்க வைக்காது, அந்த பயம் நம்மளை படிக்க வைக்காது. நம்ம இன்னைக்கு, அதாவது இப்ப நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு நான் என்ன படிக்கணும் பிளான் பண்ணணும், அதை கரெக்டா நம்ம முடிக்கணும். நாளைக்கு என்னுடைய வேலை என்ன, ஒவ்வொரு நாளா நீங்க பாருங்க, நாளைக்கு என்னுடைய வேலை இந்த 3 கொஸ்டின் நான் படிக்கணும் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதட்டம் போகும், நீங்க படிக்க முடியும். இப்ப பாருங்க, முதல் வந்து 16 நாட்களையும் ஒரே நேரத்தில் யோசித்தால் பயம் வரும். இன்று மட்டும் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறேன் அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. இப்ப சார் சொல்றது ஈஸி, இன்னைக்கு என்ன படிக்க போறோம் எப்படி சார்? இப்ப அதனால தான் நம்ம கிளாஸ் ஜாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த 10 மார்க் கொஸ்டின் பாத்தீங்களா, அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்வி உளவு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா, அந்த 4 10 மார்க் கொஸ்டின் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்க அந்த 4 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த தலைப்பெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினா நான் கொடுத்த நோட்ஸில் படிங்க. நோட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் முடிக்கணும்னா அந்த 3 கொஸ்டின் முடிங்க. இன்னைக்கு என்னுடைய வேலை அந்த 3 கொஸ்டின் முடிக்கிறது தான். அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் நான் ஒரு 3 கொஸ்டின் பிளான் பண்ணிருக்கேன், அதை நான் முடிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக 16 நாள் தான் இருக்குது, மொத்தமாக 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அதை நான் செய்யணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்க. அதுதான் பாருங்க சிறு இலக்குகள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கும். கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி அந்த சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட் பெருசாக இருக்கும். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நம்ம வரிசையா படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் யூனிட்ல தற்கால இந்தியா எடுத்துறாங்க.
அது பார்த்தா பெரிய யூனிட், பார்த்தவொடனே படிக்கிற மனப்பான்மையே உங்களுக்கு போயிடுது. நான் அதனால தான் சொல்றேன், அந்த தற்கால இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் கலைத்திட்டத்தில் முடியல அந்த செகண்ட் யூனிட்டும், இந்த 2 யூனிட்லையும் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம் சொன்னேன். ஆரம்பத்தில் அது எடுக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்னென்ன யூனிட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் பழைய வீடியோலாம் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஃபோல்டர் வைஸாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்து இப்போ பாருங்க, 3வது முக்கியமான விஷயம். சார் ஒரு கேள்வி ஃபுல்லாக படிச்சிடுறேன், அடுத்த கேள்வி போகும்போது முதல் கேள்வி என்ன படிச்சுன்னு எனக்கு மறந்து போகுது சார். நிறைய பேர் சொல்றாங்க, சார் ஒரு சப்ஜெக்ட் ஒரு 3 யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், அடுத்த சப்ஜெக்ட் போறேன், பட் அந்த 3 யூனிட் நினைச்சு பார்க்குறப்ப நான் என்ன படித்தேன், என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி மறந்து சொல்றாங்க. நான் அந்த மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு 10 மார்க் கீழையும் நான் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. இது வந்து நீங்க எக்ஸாம் முதல் நாள் கூட ஒரு கொஸ்டின் படிச்சோம்னா இது இந்தந்த தலைப்புலாம் இருக்கு, இந்தந்த விஷயம்லாம் இருக்கு அப்படி உங்க மைண்ட்ல ஈஸியா வந்துடும். அதுதான் பாருங்க, உங்கள் குழப்பத்திற்கு பெரிய காரணம் மறந்து விடுமோ என்ற பயம்தான். இதுக்கு என்ன செய்யும் சார், எதை படித்தாலும் ஒரு சிறு தாளில் முக்கிய குறிப்புகளை மட்டும் எழுதி பாருங்கள். எல்லாத்தையும் எழுதுறதுக்கு டைம் கிடையாது, ஒரு முக்கிய குறிப்பு மட்டும் இன்னும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 5-6 லைன்ல ஒரு கொஸ்டின், ஒரு 10 மார்க்கு ஒரு 5-6 லைன்ல நீங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுங்க. நான் ஒரு கீ பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கேன், அதுவே பெரிய குறிப்பு தான். அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 லைன் 3 லைன் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் பத்திய பயமே போயிடும். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு இருக்க குழப்பம் இந்த 3 குழப்பம் தான். பாடங்கள் அதிகமாக இருப்பதால் எதை முதலில் தேர்ந்தெடுப்பது? அதனால தான் இதுக்கு முன்னாடி 62 நாள் ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருந்தேன். அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு சப்ஜெக்டை நீங்க 2 நாள் எடுத்தீங்கன்னா 2 நாள் அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் தான் இருக்கணும், மற்ற சப்ஜெக்ட் நீங்க நினைக்காதீங்க, மற்ற சப்ஜெக்ட் யோசிக்காதீங்க, எக்ஸாம் டேட்டை பத்தி நீங்க யோசிக்காதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்க இன்னையில இருந்து நாளைக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லா எந்த சப்ஜெக்ட் எடுக்க போனோம் அதுல மட்டும்தான் உங்களுக்கு முழு கவனம் இருக்கணும். இப்ப நாளைக்கு வந்து கல்வி உலகம் எடுக்க போறேன், இல்ல நாளைக்கு வந்து நான் கற்றலும் கற்பித்தலும் எடுக்க போறேன், இல்ல நான் தற்கால இந்தியாவும் கல்வி எடுப்பேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்க போறேன்னா அந்த சப்ஜெக்ட்ல நான் என்ன படிக்க போறேன் அது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்குமே தவிர அந்த படிக்கிற நேரத்தில் மற்ற சப்ஜெக்டை பத்தியோ எக்ஸாம் பத்தியோ நீங்க நினைக்காதீங்க. எக்ஸாம் பத்தி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, நீங்க நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க எக்ஸாம் டேட்டை பத்தி நினைக்காதீங்க. அதாவது எக்ஸாம் டேட் எப்போ வந்தாலும் நம்ம தான் எழுத போறோம். சரிங்களா? எக்ஸாம் டேட் அறிவிக்கிறப்ப நம்ம டைம் டேபிளோட எக்ஸாம் சர்க்குலர் வந்துடும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வேலை படிக்கிற வேலை தான், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்க முடியும். இந்த ஒரு செமஸ்டர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணலாம். அடுத்த செமஸ்டர் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா கடைசி டைம் நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. சரிங்களா? அதை வந்து நாங்கள் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பட் என்னன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா இந்த பயம் இருக்காது, அதுதான் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடங்கள் அதிகமாக இருப்பதால் எதை முதலில் படிக்க அந்த மாதிரி மைண்ட்ல ஏற்றுக்காதீங்க. அதே மாதிரி கால அட்டவணை பின்பற்றுறது தெரியுங்கன்னா, அதாவது என்னன்னா இந்த பயம்தான் அதை உங்களுக்கு பின்பற்றாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த 3 குழப்பம் இருக்கும், அதை நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிறது இந்த 3 விஷயம் தான். அனைத்தையும் யோசிக்காதீங்க, முதல் பாயிண்ட். அடுத்து சிறு இலக்குகள், கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நான் என்ன படிக்கணுமோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து எழுதி பாருங்கள், ஒரு 10 மார்க் படிச்சுன்னா அது முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.